வணக்கம். இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக அழைக்கின்றோம், அணிதிரண்டு வாரீர். வரக்கூடிய 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலை அம்பேத்கர் சிலை எதிரில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம், இந்து சமய அறநிலையத்துறை தேவையில்லை, அரண் கட்ட அறநிலையத்துறையை ஆலயத்தை விட்டு வெளியேறு, இந்துக்களுக்காக இந்து கோயில்களை இந்துக்களிடமே ஒப்படைத்து விடு என்பதற்காக இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இது இந்துக்களின் ஆர்ப்பாட்டம். இந்த இந்துக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு இந்துக்களே அணிதிரண்டு வாரீர் என்று இந்து முன்னணி அழைக்கின்றது. எதற்காக இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இடிப்பு, அதே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்து ஆலயத்துடைய சொத்து மீட்பு கிடையாது. நம்மளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சின்னங்கள் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் அழிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், பழமை வாய்ந்த கோயில்கள் பல இருக்குது. அதில் உதாரணத்துக்கு கச்சராப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கச்சபெருமாள் கோயில் கட்டுவதற்கு திராணி இல்லாத, துப்பு இல்லாத இந்த அறநிலையத்துறை தேவையா? நம்மளுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு நிகரான சின்ன திருப்பதி பாலடைஞ்சு இருக்கு, பராமரிக்க நாதி இல்லை, அங்கே இருக்கிற ஆலயத்தை சுபிட்சமாக பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை. இந்த அறநிலையத்துறை நம்மளுக்கு தேவையா என்பதை சிந்திக்கக்கூடிய நேரம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேகதுரத்தில் சித்தலூர் பெரியாய் கோவிலில் காசு இல்லாமல் இன்னைக்கு பெரியாரை போய் வணங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு விஷயம் மாறிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு காசு கொடுத்தும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத துறையாக இருக்குது இந்த அறநிலையத்துறை. இங்கேருந்து போகிற மக்கள்கிட்ட சிறப்பு கட்டணம், பூஜைக்கு கட்டணம், காது குத்த கட்டணம், மொட்டடிக்க கட்டணம், புடவை சாத்த கட்டணம், கயிறு கட்ட கட்டணம், முழுக்க 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 காசு 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 இருந்தால் கோயிலுக்கு போகணுன்ற எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு, தேர் திருவிழாக்களுக்கு, மாசமான அமாவாசை கூட்டத்திற்கு அங்கே 50,000க்கு மேலே வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர துப்பு இல்லாத இந்த அறநிலையத்துறை நம்ம தேவையா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நேரம். பல முறை குரல் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பல பேர் கண்ணீர் விட்டுட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? துருவத்தில் இருக்கக்கூடிய மலை, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மலையோடைய இருக்கக்கூடிய கோயில்களில் சிறப்பு என்னன்னா பௌர்ணமி பூஜை. அந்த பௌர்ணமி பூஜை சிறப்புன்னு நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க தெரியுது. ஆனால் அந்த பௌர்ணமி பூஜையை செய்யறதுக்கு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிங்க, அங்கே இருக்கக்கூடிய தொழில்துறை சுபட்சமாக நடத்துதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இந்துக்களே அணிதிரண்டு போய் பௌர்ணமி பூஜை செய்கிறோம், கிரிவலம் வரோம் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி அங்கே அள்ளி கழிக்கிற நிலமா இருக்குது. சமூக கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம துருவ மலை. ஏன் இது உங்கள்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்றைக்கி மக்கள் தொகை அழிஞ்சுனே இருக்குது. இதெல்லாம் சிந்திக்கணும். இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், உதாரணத்துக்கு முயங்குளத்தரப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொர்சம்பட்டுன்ற ஊரில் 40 ஏக்கர் மலை. இந்த 40 ஏக்கர் மலை வருவாய்க்கு உட்பட்ட மலை. அந்த வருவாய்க்கு உட்பட்ட மலையை யாருக்கு தாரவார்த்து கொடுக்குறா? அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தாரவார்த்து கொடுக்குறாங்க. யார்? இங்கே இருக்கிற எம்எல்ஏ, எம்பிக்கள். அரசாங்கம் அதிகாரிகளுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னா ஆக்கிரமிச்ச கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டது, அங்கே சிலுவையை எடுத்தது, அங்கே இருக்கக்கூடிய இயேசுநாதர் சிமெண்ட் சிலையை உடைத்தது, மீட்டது அதிகாரிகளுக்கு அவருக்கு ராயல் சல்யூட்டு. ஆனால் அதே 4 நாள் கழித்து அந்த பகுதிக்கு சமாதான கூட்டன்ற பேரில் கிறிஸ்தவர்களுடைய காலில் வீழ்ந்து பிச்சை ஓட்டுக்காக அவரோட மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதே இடத்துல நீங்கள் சிலுவை வைங்க, உங்களுக்கு நாங்கள் நிதி தரோம், எவ்வளோ இடிப்பட்டதோ அதுக்கு 5 லட்ச ரூபா நிதி கொடுத்து பத்திரிக்கை செய்திங்க. கொடுத்து அதே இடத்துல இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்காக சர்ச்சு கட்டி கொடுக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த விநாயகர் கோயில் இடிப்புக்கு ஏன் கூப்பிடல? நம்ம ஓடி போனோம்.
அதிகாரிகள், எம்எல்ஏக்கள் பல பேர் போனோம். ஆனால் என்ன நடந்தது? சிந்திக்கணும். நாமெல்லாம் ஒன்றுபட்ட சமுதாயமாக இங்கே இருந்தோம் அப்படின்னா நாடளவில் நம்மளால் எதை வேணாலும் செய்ய முடியும்.